பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜா அவருடைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிக்கிறாங்க, உங்களில் எவரேனும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று, ஒன்றாவது குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டு நிம்மதி பெற்று, ரெண்டாவது ஒரு நாளுக்குரிய உணவுக்கான வசதியும் பெற்று உள்ளாரோ அவர் எல்லா செல்வங்களையும் அடைந்தவராக கருதப்படுவார். 3 விஷயம் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உடல் ஆரோக்கியம் பாருங்கள், எத்தனையோ பேர் உடல் ஆரோக்கியம் கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அல்லது கண் இல்லை, காது இல்லை, கால் இல்லை, இப்படியாக பலவித பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு நாளை வச்சுருந்தான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிஃப்ட்டு. ரெண்டாவது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது கிஃப்ட்டு. மூணாவது உணவு, அன்றைக்கி உள்ள உணவு கிடச்சிட்டாவே மிகப்பெரிய விஷயம். இது 3 கிடச்சிட்டாவே நம்ம மிகப்பெரிய செல்வந்தன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிஃப்ட்டு நமக்கு ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது. மூணாவது நமக்கு ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுப்பது. ஆகவே இதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 5 நேரம் தொழுது அல்லாஹ்வுக்கு தொழுங்க. இது அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இதன் காரணமாக யார் ஷேர் செய்கிறாங்களோ அவங்க அமல் செஞ்சாங்கன்னு சொன்ன அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.